பாஜக அமமுக இடையே தொகுதி உடன்பாடு ஆனது கையெழுத்தாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு 2 சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் அமமுகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் தொடர்பான உடன்பாடானது கையெழுத்தாகியுள்ளது. பாஜக அமமுக இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தமானது கையெழுத்தாகியுள்ளது. பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு 2 சீட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமமுக கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடானது செய்யப்பட்டு அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது சற்று நேரத்திற்கு முன்பாக கையெழுத்தாகி இருக்கிறது. ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்திற்கு வருகை தந்த டிடிவி தினகரன் தற்பொழுது அண்ணாமலையோடு சந்தித்து பேசியிருந்த ஒரு நிலையில் அந்த 2 தொகுதிகள் என்பது தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கிறது. கடந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால் அமமுக கட்சியானது தனித்து களத்தில் சந்தித்து இருந்தார்கள். அந்த வகையில் தற்பொழுது பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 2 தொகுதிகளானது தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த ஒப்பந்தமும் சற்று நேரத்திற்கு முன்பாக கையெழுத்தாகி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே ஜி.கே. வாசன் வருகை தந்து சென்ற ஒரு நிலையில் அந்த பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது இறுதியாகாத ஒரு நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரன் அந்த பேச்சுவார்த்தை என்பது இறுதியாகி இருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள், அதே போல வேட்பாளர்கள் யார் யார் என்பது தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படவும் இருக்கிறது. குறிப்பாக வேட்புமனு தாக்கலுக்கு அந்த நிறைவு நாள் என்பது இன்னும் 6 நாட்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த விரைந்த அந்த வேட்பாளர்களை அறிவித்து அந்த பணிகளை தீவிரப்படுத்துவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக அந்த தகவலானது கிடைத்து இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பாஜகவானது தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் டிடிவி தினகரன், அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தற்பொழுது கமலாலயத்திற்கு வருகை தந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த நிலையில் 2 தொகுதிகளுக்கு அந்த தொகுதி உடன்பாடானது எட்டப்பட்டு கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.